ஹலோ மக்களே, மே 27 அவள் வருவாள் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவளாக இருக்கீங்களா? வாங்க, கதையை தலைகீழாக மாறப்போது. அந்த செம மாசான எபிசோட் ப்ரோமோ ரிவ்யூவை நம்ம ஸ்டைலில் பார்த்துலாம். நம்ம ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம மித்ரா தேவயானி மூஞ்சியில் பெரிய கறியை எடுத்து பூசுகிறாங்க. இனிமேல் இந்த குழந்தை என்னோட மகள், நான் தான் இவளுக்கு அப்பா அப்படின்னு சொன்னார். அதோட மட்டும் இல்லை, அங்கே அவரோட தம்பி இருக்கிறார்ல, அவர் மித்ராவோட தம்பி என்ட்ரி கொடுத்து, அப்போ நான் தான் இந்த குழந்தையோட சித்தப்பாவா அப்படின்னு சொல்லி அவர் இன்னுமே ரொம்ப ஆசையாக பேசுகிறாரு. மித்ரா சும்மா இல்லாமல் இன்னைக்கு தான் என் மகளுக்கு பேர் வைக்கணும், அந்த இதை கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடே அதிர்ற அளவுக்கு பெரிய ஆர்டர் தூக்கி போடுறாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம லக்ஷ்மி தான் அவங்களோட ஆண் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மழை வேற ஜோனு பொஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒருத்தர் ரோட்டில் கார் ஓட்டிட்டு குடி போதையில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. கிழக்கியும் மேக்கியுமா குடிச்சிட்டு அவருக்கு அவரோட நினைவே இல்லாமல் சும்மா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இவங்களும் அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். இவங்க உடனே விலகி போயிடுறாங்க நம்ம லக்ஷ்மி. அப்புறம் பார்த்தா அவர் குடிபோதையில் ஒரு மரத்தில் போய் இடிச்சிடுறாரு. அந்த காரை ஓட்டிகிட்டு அந்த குடிச்சிட்டு அவர். அதுக்கடுத்து அந்த அர்ஜுன், அந்த பையன் பேர் அர்ஜுன். உடனே அந்த பையன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த காரில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்து பார்க்குறாங்க. உடனே அவனோட அம்மாவுக்கு, அந்த அர்ஜுனோட அம்மாவுக்கு இவங்க போய் அர்ஜுனை கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அர்ஜுனோட அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு கோவம் வந்துடுது. சும்மா நச்சுன்னு 10 கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். காசு கொடுத்து என் பாசத்தை வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் பையன் உயிரை வாங்க போகிறீங்களா? இவன் பண்ண இந்த குடிகார தப்பால் இவன் உயிர் போயிருந்தா உங்கள் நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கும்? என் உயிரும் என் புள்ள உயிரும் கூட இதில் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சும்மா டயலாகாக பேசி அந்த அர்ஜுன் மூஞ்சியில் அப்படியே சுளீர்னு அடிக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே லக்ஷ்மி இவ்வளோ தூரம் பேசின பேச்சை கேட்டு அந்த அர்ஜுனும் மனசு மாறி இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கூட பண்ணுறாங்க. உடனே அர்ஜுனோட அம்மா லட்சுமியை ரொம்ப பிடிச்சி போய், நீ யாருமா, உன்னும் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் ஒரு அருந்து போன பட்டம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே அவங்க அம்மா, நீ இந்த சின்ன குழந்தையோட தனியாக இங்கேருந்து என்ன பண்ண போகிற, நீயும் எங்கள் கூட டெல்லிக்கு கிளம்பி வந்துடு, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு பாசமாக கூப்பிடுறாங்க. லக்ஷ்மிக்கும் வேறு வழி இல்லை. இப்போ அவங்களுக்கும் யாரும் இல்லை. குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பண்ணுமே, நம்ம இந்த ஊரை விட்டு போனால் தான் நம்ம யார் கண்ணிலையும் படாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதாவது அவங்க கூட டெல்லிக்கு போகிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இங்கே பாஸ்கர் அண்ணனும் அவங்க மனைவியும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இது என்ன சதின்னு சொல்கிறதா இல்லை விதின்னு சொல்கிறதா? லக்ஷ்மிக்கு பிறந்தது பெண் குழந்தை, அதை மித்ரா சார் வைசாக்கு கொண்டு போயிருக்காங்க. லக்ஷ்மிக்கு பிறந்த பையனை தூக்கிட்டு அவள் ஓடிட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மித்ராவோட அப்பா பாஸ்கருக்கு கால் பண்ணி, பாஸ்கர், இந்த குழந்தை எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே திரும்ப எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் மித்ரா இந்த பாப்பாவை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் உன்னோட மனைவியும் உடனே வைசாக் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்கர், சார் அதுக்குள்ளே தத்தெடுக்காதீங்க, அந்த குழந்தைக்கு அம்மா இருக்குது என சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட் மாணிக்கம் பாஸ்கர், நீ தேடிட்டு இருக்க அந்த லக்ஷ்மி பொண்ணு அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் காரில் ஏறி டெல்லி கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு நியூஸை சொல்கிறாங்க. பாஸ்கர் லக்ஷ்மியை பார்க்க ஓடுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயோ லக்ஷ்மி அந்த காரில் ஏறி டெல்லிக்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, விதியோட விளையாட்டை பாருங்கள். ஒரு குழந்த அப்பாவோட வைசாக் வீட்டுக்கும் இன்னொரு குழந்த அம்மாவோட டெல்லிக்கும் பிரிய போகுது. மித்ரா தான் தன் மகளுக்கு தன்னோட சொந்த மகனே தெரியாமல் தத்தெடுத்த மகளுக்கு பேர் வைக்க போகிறாரு. இப்போ மித்ரா லக்ஷ்மியோட நினப்பாவே இருக்கனால அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு லக்ஷ்மின்னு பேர் வைக்க போகிறாரா இல்லை வேற என்ன பெயர் வைக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இங்கே பாஸ்கர் அண்ணனும் லக்ஷ்மியை கண்டுபிடிப்பாரா மாட்டாராங்கிறத இங்கே மித்ரா அவங்களோட அந்த மகளை தத்தெடுக்கிற விழாவை வைக்கிறாங்க. அது அப்படியே பேர் சூட்டுற விழாவும் ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வீட்டில் எல்லா ஏற்பாடும் இங்கே மித்ரா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வெள்ளி மனிஷாவும் அவங்க அத்தைக்கும் மூளை நின்று குமரிட்டு இருக்கிறாங்க. மனிஷா சொல்கிறாங்க, அத்தை, நம்ம போடுற பிளான் எல்லாம் இப்படி தலைகீழாக மாறுதே. அந்த லக்ஷ்மி தான் 13 மாசத்துல போயிட்டான்னு பார்த்தா இப்போ இந்த அனாதை பாப்பா என் வாழ்க்கையும் மித்ராவுக்கும் நடுவில் ஒரு பெரிய அணைக்கட்டா நின்றுடுச்சு. இதை பார்க்கும்போது என் வாழ்க்கையே சுடுகாடு மாதிரி எரியுது அத்தை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பொங்கிட்டு இருக்கிறாங்க மனிஷா.
ஒரு வழியாக தத்தெடுப்பு ஹோமம் எல்லாம் நல்லபடியாக முடியுது. ஐயர் வந்து குழந்தைக்கு என்ன பேருங்க வைக்க போறீங்க அப்படின்னு மித்ராவை பார்த்து கேட்கும்போது மித்ராவோட அம்மா வந்து மகாலட்சுமி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இதை கேட்டு தேவயானி, என்னது உங்கள் மருமக பேர் வைக்கலான் இருக்கீங்களா, லக்ஷ்மிங்கிற பேர் வைக்கிறீங்களா இன்னும் நக்கல் அடிக்கிறாங்க மித்ரா அம்மா பார்த்து. ஆமாம், அவளும் இந்த வீட்டு மகாலட்சுமி தானே, அந்த பேரே வைப்போன்னு சாஷ்டாங்கமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மித்ரா பாப்பா வந்து செவியில் பேர் வந்து சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா, லக்கி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்துக்கு இவ மகாலட்சுமியா இருக்கலாம், ஆனால் எனக்கு இவ லக்கி தான், ஏன்னா லக்ஷ்மிங்கிற பேரை இனிமேல் என் வாயில நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி தன் கோவத்தையும் ஆதங்கத்தையும் காட்டுறாரு நம்ம மித்ரா. மறுபுறம் பார்த்தா டெல்லியில் அர்ஜுனோட அம்மா அவங்க வீட்டு முறைப்படி லக்ஷ்மியோட ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடத்துகிறாங்க. அங்கே வர சொந்தக்காரங்க எல்லாரும் லக்ஷ்மி அர்ஜுனை பார்த்து, என்னப்பா ஜோடி அச்சஸெல்லாம் சூப்பராக இருக்காங்களே, இவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனோட அம்மாவுக்கும் லக்ஷ்மியை மருமகளாக ஆக்கிக்கத்தான் ஆசையும், ஆனால் லக்ஷ்மி தான் அண்ணன் பாஸ்கராகவும் தன் கடந்த காலத்தையும் இப்போதைக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினச்சி கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி தான் மனசுக்குள்ளே என்ன, என் கடந்த காலம் என்னன்னு தெரியாமலே இந்த குடும்பம் என் பிள்ளைய பெத்த பிள்ளைய விட அதிகமாக நேசிக்குது, இவங்க கடனை நான் எப்படி தான் அணைக்க போறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்கே வைசாக் வீட்டில் பாப்பா லக்கி தத்தி நடந்து வந்து நம்ம மித்ரா பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுது. இதை கேட்டதும் மித்ராக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துடுது. அம்மா விவேக், பாப்பா என்னை அப்பான்னு கூப்பிடுதா அப்படின்னு சொல்லி வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா ஓடி வந்து லக்கி என்னையும் அம்மானு கூப்பிடு ஏன்னா வற்புறுத்துறாங்க. பாப்பா முகத்தை திருப்பிக்கிட்டுதாங்க. அம்மா மனிஷா, பாசமும் அன்பும் மிரட்டி வராது, அதுவா வரணும்னு சொல்லி மனிஷாக்கு நோஸ்கட் கொடுக்குறாங்க. இப்போதாங்க கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ வந்து 5 வருஷம் கடந்து போச்சு. இப்போ பாஸ்கர் அண்ணனும் அவங்க மனைவியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மித்ரா சார் நம்மளை உடனே வைசாக் வர சொல்லிட்டாரு, அந்த டீ எஸ்டேட் இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படியே அவங்க மனைவி சொல்கிறாங்க. லக்ஷ்மியோட பொண்ணு பிறந்து இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, நல்லா வளர்ந்துருப்பாள்ல, அவளை வந்து மித்ரா சார் தான் மகளை வளர்த்துருக்கிறாரு. நம்ம அங்கே போகும்போது லக்ஷ்மியை பற்றின எந்த உண்மையும் அந்த பாப்பா கிட்ட சொல்லக்கூடாது, அவள் மித்ரா சார் தான் சொந்த அப்பான்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னே பேசிட்டு வைசாக் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா 5 வருஷம் கழிஞ்சிருது. லக்ஷ்மி பெண் குழந்தை லக்கி என்ற பெயரில் வந்து மித்ரா வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே ஆண் குழந்தை பார்த்தா டெல்லியில் வளர்ந்து இங்கே பெரியவங்கள ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ்கர் அண்ணன் மூலமாக லக்ஷ்மி மித்ரா மீண்டும் சந்திக்க போகிறாங்களா, லக்கிக்கு தான் அம்மா லக்ஷ்மி தான் என்ற உண்மை தெரிய வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தா மித்ரா கிட்ட லக்கி பாப்பா வளர்றாங்க. அவங்களுக்கு 5 வயசும் ஆகுது. இப்போ அவங்க வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க கையில் ஃபோனை எடுத்துக்கிட்டு வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யூடியூபர் மாதிரி லந்து பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் தாத்தாவை வந்து அதாவது தாத்தாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மகாராஜான்னு பாட்டியை இளமனும் செம்மையாக இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அங்கே வர வில்லி தேவயானியை பார்த்து, உன்னை பார்த்த ரியாக்ஷனில் ஞாபகமே வரல, வெறும் பேர் தான் எனக்கு ஞாபகம் வருது தேவயானி, கொஞ்சம் சிரித்து பேசு தேவயானின்னு வச்சு செய்கிறாங்க. அடுத்து நம்ம மனிஷா ஓடி வந்து லக்கி உங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுற, என்னை மட்டும் ஏன் அம்மானு கூப்பிட மாட்டேன்னு கேட்க நம்ம லக்கி அம்மாங்கிற கூப்பிடு நேச்சுரலாக வரணும் மனிஷா ஆண்டி, இப்படி கேட்டெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சும்மா நச்சுன்னு நோஸ்கட் கொடுக்குறாங்க பாருங்கள், வேற லெவல் மாசு. கடைசியாக தான் செல்ல அப்பா மித்ராவை என் ஹீரோ அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்து மித்ரா கிட்ட இருந்து நீ தான் என் தங்க பொம்மை அப்படின்னு பாச மலையில் நனைகிறாங்க நம்ம லக்கி. அடுத்து லக்கி போனதுக்கப்புறம் மித்ராவின் அப்பாவும் தனியாக பேசிக்கிறாங்க. அப்பா ரொம்ப கவலையாக, அரவிந்தா லக்கி மேலே நம்ம இவ்வளோ பாசம் வைக்கிறோம், ஆனால் ஒரு நாள் அவளோட பெத்த அம்மா வந்து என் மகளை கொடுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், லக்ஷ்மி மேலே நம்ம ரொம்ப பாசம் வச்சுட்டோமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்படி வரதா இருந்தால் 5 வருஷம் வரலாமா, இப்போ ஏன் வரப்போகிறா, அவள் லக்கி நல்லா வாழணும்னு தான் இங்கே விட்டுட்டு போயிருக்கான்னு சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா உலகத்தில் இந்த ஐஸ்வர்யமும் அம்மா பாசத்துக்கு ஈடாகாது, ஒரு நாள் அவள் வந்தால் நம்மளால் தடுக்க முடியாதுன்னு தீர்க்கமாக சொல்கிறாங்க. இப்படியே கட் பண்ணால் டெல்லியில் லக்ஷ்மியோட மகள் ஜூன் வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேயில் பயங்கரமாக ஜெயிச்சு மெடல்லாம் வாங்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட உன் அம்மா பேர் லக்ஷ்மி, ஓகே உன் அப்பா பேர் என்ன, அப்பா செத்துட்டாரா இல்லை உங்களை விட்டுட்டு ஓடிட்டாரான்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. இதனால் கடுப்பான ஜூன் வந்து பாக்ஸிங் மேட்ச்சுக்கு ஆப்சண்ட் பையனை அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிக்கிறான். லக்ஷ்மி ஓடி வந்து திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்தது ஜூன்னு கேட்க அதுக்கு
5 வயசு பையன் சொல்கிறான் பாருங்க ஒரு டயலாக், எனக்கு பிடிக்காத ஒரு மனுஷனை நினச்சிட்டோமோன்னு என் அம்மாவை அள வச்சுட்டு ஓடி போனோம், அந்த அப்பாவை எனக்கு பிடிக்காது, ஜெயிக்கிறதுக்கு ஃபாதர் தேவையில்லை, பவர் இருந்தால் போதும் அப்படின்னு சும்மா தீப்பொறி மாதிரி வசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு லக்ஷ்மி ஐயோ அப்பா யாருனே தெரியாமல் வீணாக தந்தை மேலே இவ்வளோ வெறுப்பை வளர்த்துருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அழுத்தி புலகும்புறாங்க. பார்த்தா மித்ராவோட வைசாக்ல மித்ரா லக்கி குரூப் ஆஃப் இது இப்போ நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுச்சு. ஒரு காலத்துல டாப்ல இருந்த நம்ம குடிகாரன் அர்ஜுன் குரூப் ஆஃப் இது மித்ரா பிசினஸ வச்சு செஞ்சு பள்ளத்துல தள்ளிடுறாரு. இனி வைசாக்ல நம்ம தான் கொடி கட்டி பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஆஃபீஸ் ஆளுங்களை கொண்டாடி தள்ளுறாங்க. அப்ப நம்ம லக்கி ஆஃபீஸ்க்கு சாப்பாடு தூக்கிட்டு மித்ராவுக்கு ஊட்டி விட்டு பாசமலைய புளியறாங்க. ஆனா மித்ராக்கு ஏதோ பழைய நினைவுகள் மனசை கஷ்டப்படுத்தி லக்கி அதை மாத்தி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. பாத்தீங்களா மக்களே, பிசினஸ் உலகத்துல லக்ஷ்மியை காப்பாத்தின அர்ஜுன் லக்ஷ்மியோட முன்னாள் கணவன் மித்ராவை வீழ்த்தி இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜூன் தான் அப்பா மித்ரா மேல பயங்கர வெறுப்போட வளர்க்கிறான். இந்த பிசினஸ் யுகத்துல லக்ஷ்மி மித்ராவும் எப்போ நேருக்கு நேர் சந்திக்க போறாங்க, அதுக்கடுத்து மித்ராவுக்கு எப்போ உண்மை தெரிய போகுது, இது லக்கி லக்ஷ்மியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு எப்போ உண்மை தெரிய போகுது, தனக்கு முன்னாடி ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை இப்ப மித்ரா கிட்ட தான் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்ப தெரிய போகுதுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சலங்கை ஒளி சீரியலும் போடுறோம், அதையும் பார்க்கணுங்கிறவங்க மறக்காம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.